ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ரவா கேசரி. நல்ல சாஃப்டாக மெத்துன்னு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு அருமையான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பண்டிகை காலங்களில், விசேஷ நாட்களில் வீட்டில் நம்ம ஸ்வீட் செஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ரவா கேசரி ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரவா கேசரி வீட்டில் பண்ணும்போது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் கொஞ்சம் ஆறுனா கெட்டி ஆயிடுது. ஆறுனதுக்கப்புறமும் நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ரவா கேசரி செய்யறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. ஹோட்டலில், கல்யாண வீடுகள்லாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்டான ரவா கேசரி செஞ்சு அசத்திடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழக்கிறவங்க கூட அருமையான ரவா கேசரி செஞ்சிடலாம். வாங்க, அருமையான சுவையான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது எந்த விதமான வாசனையும் இல்லாத கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் ஒத்து வராது. சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நெய்யெல்லாம் உருகி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். கேசரி செய்யும் போது முழுக்க நெய் சேர்த்து நம்ம செய்யும் போது அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும். பட் கல்யாண வீடுகளில், ஹோட்டல்லலாம் நெய் கூட இப்படி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணி அதில் கேசரி செய்வாங்க. ஆறுனதுக்கப்புறமும் கெட்டிப்படாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வரும்போது நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துப்போம். இதுவும் நல்லா வறுத்து விட்டுருவோம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு அந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பலாகி வரணும். ஸோ பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த முந்திரியெல்லாம் செவந்து திராட்சையெல்லாம் நல்லா உப்பலானதுக்கப்புறம் வறுப்பட்ட திராட்சை முந்திரியை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. இதில் நம்ம ரவையாக அளந்து சேர்த்துக்குவோம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து விட்டு நல்ல ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக வறுத்து விடணும். ரவை வறுபட்டு வாசனை வரணும், லைட்டாக செவந்து வரணும், ரவை கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. ரவை வறுபட்டுட்டு இருக்கிற இந்த டைம்லேயே நம்ம ரவை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். ஸோ தண்ணியை அளந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இங்கே ஒரு அகலமான கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் நம்ம ரவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் 3 கப் அளவுக்கு தண்ணி. ரவா கேசரி செய்யறதுக்கு நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கும் போது கேசரி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ போட்டுருவோம். குங்குமப்பூ சேர்க்கும் போது ரவா கேசரிக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலரும் நல்ல வாசனையும் கிடைக்கும். நம்ம ஃபுட் கலர், கேசரி கலரும் சேர்க்கலாம். பட் குங்குமப்பூ சேர்க்கிறது தான் பெஸ்ட்டு. கலரும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். ஸோ அளந்து வச்ச தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இந்த ரவையை வறுத்து விடுவோம். ஒரு 2 நிமிஷத்தில் ரவை நல்லா லைட்டாக செவந்துருச்சு. இங்கே தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா அந்த குங்குமப்பூ கலரோட நல்லா அழகாக இருக்குது. இப்போ வறுத்துட்ருக்கிற ரவையில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துருவோம். கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஒரு சைடு நல்லா கலந்து விட்டுட்டே நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக தண்ணியை மொத்தமாக சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த ரவை நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்து நல்லா இப்படி கெட்டிப்பட்டு வந்துருச்சு. நல்லா தண்ணி இழுத்து ரவை கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரவை நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் மட்டுமே தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இங்கே நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பிலிருந்து 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம ரவை அளந்துக்கிட்டோமோ அதே கப் அளவில்.
நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஒரு 1.25 கப் அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வரும். அப்படியே அந்த ரவை வந்து லூஸ் ஆகும். பாருங்கள், கெட்டியான ரவை திரும்பவும் அப்படியே லூஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம திரும்பவும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க திரும்பவும் கெட்டிப்படும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கெட்டியாகும் போது இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அகைன் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டிப்படுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருவோம். நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கிறது கல்யாண வீட்டு ரவா கேசரி. ஸோ இங்கே வந்து முழுக்க நெய்யெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்படி எண்ணெய் நெய் கலந்து தான் செய்வாங்க. அது வந்து அந்த ரவா கேசரியை கெட்டிப்படுத்தாமல் அதிக நேரம் ஆகும்போதும் அப்படியே சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த எண்ணெயும் சேர்க்கும்போது. இப்போ அகைன் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை கம்ப்ளீட்டாக சேர்த்துடுவோம். சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடியை போட்டு விட்டுருவோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான ரவா கேசரி நல்லா மெத்துன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டு எடுத்து பரிமாறிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜோடவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. பாருங்க, எவ்வளோ அழகாக மெத்துன்னு சாஃப்டான ரவா கேசரி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கரண்டியில் எடுத்து விட்டாவே அப்படியே வலிக்கிட்டு விழுகுது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும் போதும் இதே மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ரவா கேசரி ஆறுனதுக்கப்புறமும் நல்ல சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான பக்குவத்தில் வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ரவா கேசரி செய்யுங்க. அது சாஃப்டாகவே இருக்கும். நம்ம காலையில் செஞ்ச கேசரி சாயந்தரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். கல்யாண வீடுகளில் ஹோட்டல்ஸ்லலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த எண்ணெயோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் பயன்படுத்துவாங்க. அதாவது எண்ணெயும் நெய்யும் கலந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டி மாதிரி பயன்படுத்துவாங்க. ரவை 1 கப் எடுத்தால் 1 கப்பு எண்ணெய் நெய் கலந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் காலையில் செஞ்ச ரவா கேசரி சாயந்தரம் வரைக்குமே அதே கன்சிஸ்டன்சியில் கொண்டுட்டு போக முடியும். ஸோ இது ஹோட்டலில் கல்யாண வீடுகளெல்லாம் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வீடுகளில் செய்யும்போது நம்ம அந்த எண்ணெயோட குவான்டிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தண்ணியோட அளவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான டேஸ்டான ரவா கேசரி செஞ்சு அசத்திரலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட பர்ஃபெக்டாக செய்யலாம். புது வருஷம் தொடங்குற இந்த சமயத்தில் எல்லாரும் நம்ம நல்ல ஒரு இனிமையான இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொண்டாடுவோம். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு இனிமையான எல்லா கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு அமையணும்னு வேண்டுதலோட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.